கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது சிவனுடைய உத்தரவு. கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியான கண்டோம் கண்டறியாத அனைத்தும் கண்டோம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக, கலிப்பிரத்யக்ஷ தெய்வமாக, வேண்டியோருக்கு நாடியோருக்கு தேடியோருக்கு வினையை அகற்றி கர்மத்தை தொலைத்து கடன் தொல்லையை தீர்த்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய குபேரராக இங்கு வீற்றிருக்கிறார். இதெல்லாம் விட என்ன பெரிய விசேஷம்னா, இங்கே இருக்க சுவாமிகள் இருக்கிற பாருங்க, அவர் சிவனின் உருவம், சிவனின் சுரூபம். இது விளையாட்டுக்காகவோ இங்கே வந்ததுக்காகவோ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. சொல்வது சத்தியம், கண்டது சத்தியம், காணப்போவது சத்தியம், அனைத்துமே சத்தியம். அது செவ்வாய்க்கிழமை சிவனையும் குபேரனும் சேர்க்கிச்சு நாள்பட்ட கடன், நாள்பட்ட கர்மம் அனைத்தும் தொலைக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு குபேரலட்சுமியை நம்முடன் அனுப்பி வைக்கக்கூடிய நாளான மங்களவாரம். அப்பேற்பட்ட நாளில் நான் இங்கிருந்து இந்த ஸ்தலத்தை பற்றி கூறுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சுவாமிகளின் ஆதார பிந்தங்களில் நான் நமஸ்கரிக்கிறேன். அவர் என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெரிது. ஆத்மாவை நேசிக்கணும், சரீரம் அழிய போகிறது. ஆத்மாவை செய்கிச்சு பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சிவனுடைய அம்சமாக, ருத்ரனுடைய அம்சமாக பெற்றிருக்கிறார் சுவாமிகள். அவர் செய்யக்கூடிய பல நற்பணிகள் தொண்டுகள் மேன்மேலும் வளர்ந்து மக்களுக்கு நல்ல ஆசையை வழங்கி, இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவருக்கு, பிரார்த்திப்பவருக்கு, வேண்டியவருக்கு, கேட்காதவருக்கு கூட அள்ளி கொடுக்கக்கூடிய குபேர பகவான் வீட்டிருக்கிறார். அது ஆணித்தனமாக சொல்வது உண்மை. இதற்கு முக்கிய மூல காரணமாக இருக்கக்கூடிய சுவாமிகளை நமஸ்கரித்து அவருடைய தொண்டு மேன்மேலும் தொடர்ந்து வளர ஈசனை பிரார்த்திக்கிறேன். சம்போ மகாதேவா.